வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம ட்ரையாங்கிள் ஃபிகர் கவுண்டிங் தான் கற்றுக்க போகிறோம். ட்ரையாங்கிளை நிறைய ஸ்ப்ளிட் பண்ணி வேறு வேறு ட்ரையாங்கிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரையாங்கிளை கவுண்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு, காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த மாதிரிலாம் வரும். இந்த ரீசனிங் சால்வ் பண்ணுறது ஒரு நல்ல பசில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த ட்ரிக்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி கற்றுக்கலாம். இதுக்கு ஃபார்முலா இருக்குது, மெஷர்மெண்ட் எல்லாம் இருக்குது. நம்ம அதை சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா இது இங்கே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லிடுவீங்க? டக்குன்னு ஒன்று சொல்லிடுவோம். இங்கே யோசிப்பீங்களா? பேஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். 1 2 அப்புறம் ஒரு பிக் ட்ரையாங்கிள், அப்போ என்னது 3 இல்லையா? இங்கே 1 2 3 4 பேஸ் மட்டும் கவுண்ட் பண்ணணும் 4. அப்போ இதை என்ன பண்ணணும்னா 1 + 2 3, இங்கே 1 + 2 + 3 + 4, 1 + 2 + 3 + 4 ஆட் பண்ணால் 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. அப்போ ஆன்சர் என்னது? 10 ட்ரையாங்கிள்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 எத்தனை பேஸ் இருக்கோ பேஸ் கவுண்ட் பண்ணிக்கிடுவோம். பேஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு 1 + 2 + 3 + 4 + 5 + 6 ஆட் பண்ணால் 21. ஓகேவா? 4 வரைக்கும் 10, 10 + 5 15, 15 + 6 21. அப்போ இங்கே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 21 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ட்ரிக்ஸ் பார்த்தோன்னா இவ்வளோ தான். அந்த சம்மோட பேஸ் மட்டும் கவுண்ட் பண்ண போகிறோம். அந்த பேஸை என்ன பண்ணிடுறோம்னா ஆட் பண்ணி எழுதிடுறோம். ஆனால் இதை வந்து உங்களுக்கு ஃபார்முலா படியும் தெரிஞ்சுக்கோங்க. n × n + 1ன்றது தான் நம்ம ஃபார்முலா படி யூஸ் பண்ணுவோம். n × n + 1 / 2 இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது இங்கே பேஸ் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 × 2 + 1 3/2 இல்லையா? இப்போ 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 3. இப்போ இங்கே எத்தனை பேஸ் இருக்குது? 4 இருக்குது. அப்போ 4 × 5 / 2. 2 2s are 4, 5 2s are 10. இங்கே 6 இருக்குது. 6 × 7/2, 3 2s are 6, 7 3s are 21. புரிஞ்சதா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் செய்யணும். பேஸ் நம்மளுக்கு ஃபார்முலா தான். ஆனால் ட்ரிக்ஸ் பண்ணோன்னா நம்மளால் ஒரு 30 செகண்ட் இது நம்ம கவுண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு 35 செகண்ட் எடுத்துக்கிறோன்னு வைங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவீங்க சமத்து. ஆனால் சிலமே நம்மளுக்கு எக்ஸாமில் ஒரு செகண்டுமே வேல்யூபிளானது. அப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக நிறைய சம்ஸில் நிறைய மாடல் சம்மெல்லாம் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஓகே, இன்னைக்கு கேட்கும்போது புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் திரும்ப இந்த ட்ரையாங்கிள் பார்த்த உடனே இதை கவுண்ட் பண்ணி எழுதணும். ஃபிகர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இதை எப்படி கவுண்ட் பண்ணணும்னு நீங்கள் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக ரீகால், கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் மேத்ஸில் ரொம்ப மஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம்? 6 பேஸ் பார்த்தோம். இப்போ இப்படி இருந்ததுன்னா இந்த ஃபிகருக்கு நம்ம எப்படி கவுண்டிங் கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தா பேஸ் சேம் பாருங்கள். 1 2 3 4 5 6. அதே மாதிரி கீழே இருக்கிற முக்கோணத்துக்கும் அதே பேஸ் வருதா? முதல்ல என்ன பண்ணுவோம்? 1 + 2 + 3 + 4 + 5 + 6 என்னது? 21. இப்போ ரெண்டு பேஸ்க்குமே அதே தானே 21. அப்போ 21 + 21 அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு முக்கோணம் தெரியுதா? இது ஒரு முக்கோணம். இங்கே அது மாதிரி ஒரு பெரிய முக்கோணம் வருது. திருப்பி இங்கே ஒரு பெரிய முக்கோணம் வருது. ஓகேவா? அப்போ அப்படி பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 அது ஒரு 6 தெரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து இங்கே ஒரு பெரிய முக்கோணம் தெரியுதா? இந்த முக்கோணம் தெரியுதா? இங்கேருந்து இப்படி ஒரு முக்கோணம் தெரியுதா? அப்போ இது ஃபுல்லாக இந்த பெரிய முக்கோணமும் சேர்த்தேன்னா அது ஒரு 6. ஓகேவா? அப்போ டோட்டலாக ஆட் பண்ணால் 48. ஓகேவா செல்லமே? இப்போ இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேஸ் கவுண்ட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த 6 பேஸ்க்கு என்னது? 21. அடுத்து இங்கே 1 2 ட்ரையாங்கிளுக்கு 1 + 2 3. திருப்பி இங்கே ஒன்று இருக்குது 1 2 1 + 2 3. டோட்டலாக எத்தனை? 27. இங்கே என்ன ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது? எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது? 27 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இப்போ இதை பார்த்தோன்னா உங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி என்ன சம்மந்தாலும் உங்களால் போட முடியல. பேஸ் மட்டும் கவுண்ட் பண்ண போகிறீங்க. அந்த பேஸ் என்ன பண்ணிக்கிறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். 1 + 2 + 3 + 4 + 5 + 6 ஆட் பண்ணால் 21. இங்கே 2 தான், 2 பேஸ் இருக்குது. 1 + 2 + 1 + 2 3, 1 + 2 3.
எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோன்னா 27. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இங்கே எத்தனை பேஸ் இருக்குது? 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, ஒரு சின்ன முக்கோணம், அடுத்து ஒரு பெருசு, அடுத்து அதோட பெருசு, எல்லாமே 2 பேஸில் இருக்கா? அப்போ 2 + 1 3, 3 3, 3 3 ஆட் பண்ணால் 3 + 3 3 + 3, ஆன்சர் 9. ஓகேவா? இங்கே 9 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. புரிஞ்சதா? இப்போ இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கோணமும் நம்ம பார்க்கலாம். இப்போ இப்படி முக்கோணம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 1 2 3. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? பேஸ் 1 2 3 4. இங்கே எத்தனை முக்கோணம் இருக்குது? 4 முக்கோணம் இருக்குது. இதே இது இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்டு இங்கே பேஸ் நம்மளுக்கு பிரித்து கொடுத்தாலும் என்ன பண்ணணும்னா நம்ம அந்த பேஸ் மட்டும்தான் கவுண்ட் பண்ண போகிறோம். இங்கே பேஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? செப்பரேட்டாக வெர்டிகலாகவும் நம்மளுக்கு லைனும் ஹரிசாண்டல் லைனும் போட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து வேறே ஹரிசாண்டல்னாலாம் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகாமல் என்ன பண்ணணும்? அந்த பேஸை மட்டும் கவுண்ட் பண்ணி ஆன்சர் எழுதிடணும். 6 பேஸ் இருக்குது, அப்போ 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இது போலவே இன்னும் நிறைய ட்ரையாங்கிள் எந்த மாதிரியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் எந்த மாதிரியான ட்ரையாங்கிள் ஃபிகர் கவுண்டிங்ஸ் எல்லாம் வந்தது அப்படிங்கிறத நான் இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. பை.